ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதாவது ஸ்கிராம்பிள் எக் எப்படி செய்ய வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம 2 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டை ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு 1/4 பிஞ்ச் அளவு வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எக் ஒயிட்டும் அந்த எல்லோவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ரொம்ப பீட் பண்ணிடாதீங்க. ஓரளவு எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பீட் பண்ணியாச்சு. இப்போ பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு க்யூப் அளவு வந்து நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். நான்ஸ்டிக் பேனே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் எக்கையுமே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி லைட்டாக உள்ளே வந்து அந்த கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப போட்டு இது பண்ணாதீங்க, நல்லா ஸ்மூத்தாக கலந்து மட்டும் விடுங்க. இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும். இது லைட்டாக கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பெரிய சைஸஸில் வந்து ஸ்கிராம்பிள் எக் வந்து கிடைக்கும். இல்லாட்டி ரொம்ப சின்னதாக போச்சு அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இது அப்படியே லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுறலாம். பார்த்திங்கன்னா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் ஸ்கிராம்பிள் எக். பார்த்திங்களா, பெரிய சைஸஸில் நல்லா ஒரு பைட் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு சாப்பிட்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப பிடிச்சா பண்ணிடாதீங்க. இதை அப்படியே நல்லா சுட நல்லா சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட ஸ்கிராம்பிள் எக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதாவது ஸ்கிராம்பிள் எக் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்விஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபி நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.